மகாலட்சுமியோட அருள், சுக்கிர பகவானோட அருள், பெருமாளோட அருள் ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா, இன்றைய தினத்த தவற விடாதீங்க. இன்றைய தினம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள். சுக்கிர ஜெயந்தி. சுக்கிர பகவானோட பிறந்த நாள தான் நம்ம வந்து சுக்கிர ஜெயந்தியா வழிபாடு செய்றோம். அதே மாதிரி இன்றைய தினம் புரட்டாசி மாதத்தின் வெள்ளிக்கிழமை. ஸோ பெருமாள் அருளும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும். எந்த இடத்துல சுக்கிர பகவான் இருக்காங்களோ, அந்த இடத்துல மகாலட்சுமி தாயாரும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க. ஸோ மகாலட்சுமி தாயார் இருக்கிற இடத்துல சுக்கிர பகவான் இருப்பாங்க. ஸோ இன்றைய தினம் சுக்கிர ஜெயந்தி அப்படின்றதுனால, உங்களுடைய பூஜை அறையில இந்த எளிமையான ஒரே ஒரு பொருள ஒரு கைப்பிடி இல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வைத்தால் கூட போதுமானது. உங்க வீட்ல மகாலட்சுமி தாயார் அருளும் கிடைக்கும். சுக்கிர பகவான், பெருமாள் அருளும் ஒரு சேர கிடைக்கும். இவர்களுடைய பார்வை அந்த இடத்துல பட்டாலே போதுமானது. உங்க வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும், வறுமைகளும் நீங்க ஆரம்பிக்கும். ஸோ கடன்ல இருக்கோம், வறுமையா இருக்கு அப்படின்னாலும் சரி, நம்ம இந்த கடன்லேருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பா பண வரவு இருக்கணும். ஸோ வருமானம் ரெட்டிப்பாகணும். ஸோ அப்படிப்பட்ட பண வரவு நம்மகிட்ட வேணும் அப்படின்னா, இந்த ஒரு பொருள் ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானது. ஆனா எளிமையானது. அனைவராலும் வாங்கக்கூடிய ரொம்ப எளிமையா ஒரு ரூ. 10லேருந்து ரூ. 20க்குள்ள தான் இந்த ஒரு பொருள். ஸோ இந்த பொருள நீங்க வீட்ல வாங்கி வைத்தாலே போதுமானது. உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அதே மாரி ஏதாச்சும் ஒரு வழியில உங்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாக ஆரம்பிக்கும். ஸோ இத அப்படியே பூஜை அறையில வச்சுருங்க. ஸோ இத மாத்தணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பூஜை அறையில இந்த பொருள் இருந்தாலே போதுமானது. உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொருள் என்ன? இத எப்படி பூஜை அறையில வைக்கணும்? அடுத்து எப்போ மாத்தணும்? இந்த மாரி பல விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா பதிவுல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பிரணவ் சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் இரவு 12 மணிக்குள்ள இந்த ஒரு பொருள மட்டும் பூஜை அறையில வையுங்கள். அதுவே போதுமானது. ஸோ நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், இல்ல நைட் வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பூஜை செய்ய முடியல, அந்த மாரி எதுவா இருந்தாலும் பரவால்ல. இந்த ஒரு பொருள மட்டும் கண்டிப்பா பூஜை அறையில வைங்க. அதே மாரி பெண்கள் வந்து மாதவிடாய் காலமா இருக்கு, நான் இத செய்யலாமான்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் இல்ல ஆண்கள் பெரியவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லி கூட இந்த பொருள நீங்க பூஜை அறையில வைக்க சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை செய்றவங்க அந்த பூஜை வேளையில இந்த பொருள வைங்க. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு நான் வரதே லேட், அன்டைம் ஆயிடுச்சு, நான் வந்து பதிவ லேட்டா தான் பார்த்துருக்கேன் அப்படின்றவங்க பூஜை செய்ய முடியலனாலுமே இந்த ஒரு பொருள நீங்க பூஜை அறையில வைக்கலாம். தவறு கிடையாது. ஸோ அந்த சக்தி வாய்ந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி தாயார் அருளும், சுக்கிர பகவான் அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய மொச்சை பயிறு. இந்த மொச்சக்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த மொச்சை பயிர தான் நீங்க வந்து பயன்படுத்த போறீங்க. இதை எப்படி சரியா பயன்படுத்தினா நமக்கு வந்து நல்ல ஒரு பணவரவு வரும் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ சுக்கிர பகவானோட அருள் ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னா, இந்த மொச்சை பயிரை இன்றைய தினம் நீங்க முடிஞ்சவங்க வாங்குங்க. இரவு 8லேருந்து 9 இந்த நேரத்துல வாங்க முடியும்னா வாங்கலாம். அப்படி முடியாத பட்சத்துல மற்றபடி நீங்க ராகு காலம், எமகண்டம் தவிர்த்து மற்ற நேரங்கள்ல வாங்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி வீட்ல இருக்குன்னா அதையும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா, சுக்கிர ஓரையில இந்த பொருள மொச்சை பயிர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பொருள நீங்க வாங்கி பாருங்க. ரொம்ப வாங்கணும்னு அவசியம் கிடையாது. லூஸ்லயே பார்த்தீங்கன்னா கடைகள்ல கிடைக்கும் உங்களுக்கு. 50 கிராம், 100 கிராம் கூட கிடைக்கும். ஸோ அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ரூ. 5லேருந்து ரூ. 10 தான். ஸோ இந்த மாரி நீங்க வாங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பண வரவு அப்படின்றது உங்களுக்கு சேர தொடங்க ஆரம்பிக்கும். எப்படி நம்ம வந்து கல்லுப்பு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில வாங்கினா நம்ம கிட்ட மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும், பண வரவு இருக்கும்னு சொல்ற அதே அளவுக்கு ஒரு பவர் இந்த மொச்சை பயிருக்கும் இருக்கு. ஸோ நீங்க கல்லுப்பு, மொச்சை பயிர் இரண்டுமே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில வாங்கலாம். அப்படி முடியாத பட்சத்துல உங்களால எப்ப முடியுமோ வெள்ளிக்கிழமைய பார்த்து இந்த மாதிரி தொடர்ந்து வாங்கி பாருங்க. மாதத்துல ஒரு நாளாச்சும் இந்த மாதிரி சுக்கிர ஓரையில வாங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இன்றைய தினம் நம்ம பூஜையில வைக்க வேண்டிய மொச்சை பயிர் ஆல்ரெடி நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்கன்னா அதையும் நீங்க பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நீங்க இன்றைய தினம் கொஞ்சமா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதை ஒரு பவுல் அப்படி இல்லைன்னா ஒரு கப்பில் வந்து போட்டு அப்படியே பூஜையில வச்சிருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிருங்க பூஜை அறையில. இங்க இந்த மூலை அந்த மூலை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது பூஜை அறையில இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு எப்பொழுதுமே உங்ககிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஏன் மொச்சை பயிர் தான் நம்ம கிட்ட பணம் சேர ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை பயிர் சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு தானியம். அதே மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே சுக்கிர பகவானுக்கு உரிய ஒரு பொருள் தான். ஸோ ஆல்ரெடி நான் வந்து சர்க்கரை டப்பாவில் வந்து ஒரு பொருளை மறைத்து வைக்க சொல்லியிருப்பேன். சமையல் அறையில் 2 பொருள் சேர்ந்து ஒன்றா இருக்கணும், உங்ககிட்ட பண வரவு சேர தொடங்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு, இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எப்பயோ ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன். பட் இன்றைய தினம் சுக்கிர ஜெயந்தி அப்படின்றதுனால இன்றைய தினம் நீங்கள் சர்க்கரையில் அதை மறைத்து வைங்க. அதனால் நான் மறுபடியும் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட எண்டில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள் டைம் இருந்துச்சு அப்படின்னா. இப்போ மொச்சை பயிறு வாங்க வேண்டிய நாள், நேரம், கிழமை இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை கடைப்பிடிக்க முடியுமான்னு கேட்டால் ஒவ்வொரு வாரமும் வாங்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வளர்பிறை வெள்ளியாக பார்த்து வாங்கலாம். இப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சுக்கிர ஜெயந்தி அப்படின்றதுனால இன்றைய தினம் நீங்கள் முடிஞ்சவங்க உங்களுக்கு எப்போ டைம் இருக்குன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து கொஞ்சமாக பூஜை அறையில வைங்க. ஸோ அந்த 8 to 9 சுக்கிர ஓரையில் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, மற்ற நேரங்களில் வாங்கிட்டு வந்து இரவு 12 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை அறையில வச்சுருங்க. ஸோ இந்த மொச்சை பயிர் அப்படியே பூஜை அறையில் இருக்கட்டும். அதை மாற்றணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. பூஜை அறையில் மொச்சை பயிர் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா
அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி கடாட்சமும் இருக்கும், சுக்கிர பகவானோட அருளும் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு இடத்துல மகாலட்சுமி தாயார் இருக்காங்கன்னா அங்கே சுக்கிர பகவான் அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சுக்கிர பகவான் இருந்தால் மகாலட்சுமி தாயார் அருள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ இவங்களுடைய அருள் ஒரு சேர கிடைக்கணும். குறிப்பாக இன்றைய தினம் புரட்டாசி வெள்ளி அப்படின்றதுனால பெருமாளுடைய அருள் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் அப்படின்றதுனால இன்றைய தினம் நம்ம தவற விடக்கூடாது. ஸோ அதே மாதிரி இந்த பொருளுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து எப்படி அடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் நீங்கள் ஊதுவத்தி கற்பூரம் ஆரத்தி காமிக்கும் பொழுது இந்த மொச்சை பயிறுக்கும் ஜஸ்ட் காமிங்க. இதை வைக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய வலது கையால் ஒரு கைப்பிடி அளவு இந்த மொச்சை பயிர் எடுத்துக்கோங்க. மனதார மகாலட்சுமி தாயார், பெருமாள், சுக்கிர பகவானை வேண்டிக்கோங்க. என்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும், பண வரவு இருக்கணும், அதற்கான வருமானம் என்னை தேடி வர ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கடன் இருக்குனாலும் அதற்கு நமக்கு பணம் இருக்கணும், பணம் இருந்தால் தான் அந்த கடனை அடைக்க முடியும். ஸோ அதனால் உங்களுடைய பண தேவைகளை வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அந்த ஒரு கைப்பிடி அளவு மொச்சை பயிரை அந்த பவுலோ இல்லை பிளேட்லேயோ நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க. ஓப்பன்லேயே இருக்கலாம், க்ளோஸில் தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ போட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் மகாலட்சுமி தாயார் படம் அப்படி இல்லைனா பெருமாள் படம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. ஸோ வச்சுட்டு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது எப்பொழுதும் போல் தினமும் நீங்கள் கற்பூர ஆரத்தி காமிக்கிறது, ஊதுவத்தி காமிக்கிறது, இது எல்லாமே காமிக்கலாம். ஸோ இன்றைய தினம் நீங்கள் வேண்டி வணங்கி முடிச்சதுக்கப்புறம் பூஜை அறையில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு இடமா பார்த்து வச்சு விட்டுருங்க. ஸோ இந்த மொச்சை பயிறு எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டு வந்துருச்சு இல்லை பூச்சி இருக்குது அப்படின்னா ஒரு 6 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு அப்புறம் அதை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்ற பட்சத்தில் இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிர ஓரையாக பார்த்து நீங்கள் வந்து இந்த மொச்சை பயிரை மறுபடியும் மாற்றி பூஜை அறையில் வச்சுருங்க. சும்மா ரொம்ப வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஒரு ஸ்பூன் அளவு மொச்சை பயிர் இருந்தால் கூட போதும். ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து புதுசாக வைக்க போகிறீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர உரையாக பார்த்து முடிஞ்சவங்க அந்த நேரத்தில் வாங்கி மறுபடியும் மாற்றலாம். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மொச்சை பயிரை நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் மாற்றும் பொழுது ராகுகாலம் எமகண்டம் மட்டும் தவிர்த்துடுங்க. இந்த 2 நேரத்தை தவிர்த்து மற்ற எந்த நேரங்களிலும் நீங்கள் செய்யலாம். ஸோ மறுபடியும் மாற்றும் பொழுது அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய மொச்சை பயிரை கால்படாத இடத்துல, மண்பாங்கான இடத்துல, மரத்துக்கடியில் போட்டுட்டு மறுபடியும் புதுசாக அப்படியே வாங்கி வச்சுருங்க. ஸோ தினமும் இது நீங்கள் ஊதுவத்தி காமிக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனை தீரணும், பண வரவு இருக்கணும்னு வேண்டிட்டு ஊதுவத்தி மட்டும் காமிங்க போதும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் முன்னாடி இந்த மொச்சை பயிரை பற்றியும் வீடியோ போட்டிருப்போம். அதுலேயுமே வந்து பவுலில் வைக்க சொல்லியிருப்பேன். அப்படி ஆல்ரெடி உங்ககிட்ட இப்போ மொச்சை பயிர் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் இன்றைய தினம் மாற்றுங்க. அதே மாதிரி இருக்குது, வீட்டில் மொச்சை பயிர் இருக்குது, உங்களால் மாற்ற முடியும்னா நீங்கள் இன்றைய தினம் குறிப்பாக மாற்றலாம். ஏன்னா சுக்கிர ஜெயந்தி அப்படின்றதுனால இன்றைய தினம் நீங்கள் மாற்றலாம். ஸோ இது வந்து ஆல்ரெடி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் இன்றைய தினம் மாற்றலாம், தவறு கிடையாது. ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் மொச்சை பயிர். நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பொருட்கள், நிறைய தானியங்களுக்கு நிறைய வகையான சக்தி இருக்குது. ஸோ அந்த பொருட்களை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக நம்மக்கிட்ட தன ஆகர்ஷணம், இந்த பண வரவு, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வர சேர ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே நம்ம பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கணும், வாசனையாக வச்சுருப்போம், இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி பூஜை அறையில் ஒரு சில பொருட்கள் வைக்கும்பொழுது அந்த இடத்துல பூஜை அறையில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வகையில் இந்த மொச்சை பயிரும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 4-5 மொச்சை பயிராச்சு கண்டிப்பாக பூஜை அறையில் எப்பொழுதுமே ஒரு சின்ன கப்பில் போட்டு இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.